உங்களை சுற்றி என்ன நடக்கிறது? உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டுமா? 24/7 தொடர் நேரலை. உள்ளூர் முதல் உலக அரசியல் வரை முக்கிய அரசியல் தலைவர்களுடன் அனல் பறக்கும் நேர்காணல்கள், விறுவிறுப்பான விவாதங்கள், ஆழமான அரசியல் பார்வைகள். யூடியூப், ட்விட்டர், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அரட்டை, டெலிகிராம், வாட்ஸ்அப் என எங்கெல்லாம் நீங்கள் இருக்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்கள் சாணக்கியா. ஒரு ஆகஸ்ட் 1ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பா தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தலைமையில் தஞ்சாவூரில் மேகதாதுவில் அணை கட்ட முயற்சி எடுக்கக்கூடிய கர்நாடக காங்கிரஸ் அரசாங்கத்தை கண்டித்து, அதேமாரி தமிழ்நாட்டுக்கு உரிய நீரை உரிய நேரத்தில் கொடுக்காத கர்நாடக காங்கிரஸ் அரசாங்கத்தை கண்டித்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தஞ்சாவூரில் நடத்தலாம் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி முடிவு பண்ணியிருக்கோம். அதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கலந்துக்கிறாரு. இன்னும் தேசிய அளவில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் கலந்துக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னாள் மாநில தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்துக்கிறாங்க. அதே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் கலந்துக்கிறாங்க. தேசிய மகளிர் அணியினுடைய தலைவியாக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அவர்கள் மற்றும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே இந்த போராட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய உரிமையை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி நடத்தணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு டெல்டா பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளுடைய, பொதுமக்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். கண்டிப்பாக இந்த போராட்டத்தில் பல ஆயிரக்கணக்கான பேர் கலந்து கொள்ளக்கூடிய போராட்டமாக, கர்நாடகாவில் ஆட்சி செய்யக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கத்தினுடைய காதில் ஒலிக்கக்கூடிய ஒரு போராட்டமாக இந்த போராட்டம் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். வேறு ஏதாவது? மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்காரு, நாட்டின் இளைஞர்கள் தீய சக்திகளின் கையில் சுற்றிவிடக்கூடாதுன்றதுனால ராஜினாமா பண்ணியிருக்காரு. மரியாதைக்குரிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தற்பொழுது சற்று நேரத்துக்கு முன்னாடி ராஜினாமா பண்ணியிருக்காரு. அவர் பண்ணும்பொழுது தெளிவாக தன்னுடைய ராஜினாமா எந்த நோக்கத்துக்காக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக குறிப்பிட்டிருக்கார். ஒன்றும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டுறக்கூடாது, தேச விரோதிகளுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு 2 கருத்து அதில் வருது. அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால், மாணவர்கள் வினாத்தாள் கசிவை எதிர்த்து போராட்டம் நடத்துகிறாங்க. வினாத்தாள் கசிவுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கசிவுக்கு காரணமானவர்கள் சிபிஐயால் விசாரிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க 13 பேர். அதேமாரி பிரதமர் அவர் உடனடியாக விரைவு நீதிமன்றம் அமைச்சு அவர்களுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுப்போம், அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார். வினாத்தால் கசிவு ஏற்பட்ட உடனடியாகவே தர்மேந்திர பிரதான் இதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மன்னிப்பை கோரியிருக்கிறார். ஏன்னா கடந்த காலத்தில் எத்தனையோ முறை வினாத்தால் கசிவு ஏற்பட்டிருக்கு, மத்திய அரசாங்கத்திலையும் சரி, மாநில அரசாங்கங்கள்லையும் சரி. இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்களா, அதுக்கு தீர்வு கிடைச்சிருக்கா? கடந்த காலத்தில் போராட்டம் நடத்தி அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போய் தான் சில தீர்வுகள் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இளைஞர்கள் மேலே மிகப்பெரிய அக்கறையோடு இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் இந்த வினாத்தாள் கசிவுக்கு எதிரான நடவடிக்கைகளை ரொம்ப தீவிரமாக எடுத்துக்கிட்டு இருக்கார். இருந்தாலும் போராட்டம் நடத்தினாங்க, மாணவர்கள் நடத்துனாங்க. மாணவர்கள்ங்கிற போர்வையில் அதில் பல பேர் உள்ளே வந்திருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தானை சேர்ந்தவங்க உள்ளே வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. தற்பொழுது கூட பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்காவிலேருந்து காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் 5 பேர் கைது பண்ணியிருக்கா சொல்கிறாங்க உள்ள எல்லையில். இப்படி உலக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய, இந்திய நாட்டிற்கு எதிரான சிந்தனை இருக்கக்கூடிய, இந்திய நாட்டில் அமைதி இருக்கக்கூடாது, அமைதியை சீர்குலைக்கணும் அப்படின்னு முயற்சி எடுக்கக்கூடிய பல அமைப்பை சேர்ந்தவங்க இந்த மாணவர்கள் நடத்தக்கூடிய போராட்டத்தில் ஊடுருவி கலவரத்தை உண்டு பண்ணி, பிரச்சனையை உண்டு பண்ணி இந்தியாவில் அமைதியை சீர்குலைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. இதில் உலக நாடுகளில் சதியும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்துடக்கூடாது. ஏன்னா போராட்டம் நடத்துகிறாங்க, இப்போ சென்னையிலே போராட்டம் நடத்துகிறாங்க. போராட்டம் நடத்துகிறப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பாட்டு பாடுறாங்க, அந்த பாட்டில் என்னென்னமோ வருது. கோமியத்தை குடிக்கிறியன்னு பாடுறாங்க, என்னென்னமோ பிஜேபிக்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக, இந்துக்களுக்கு எதிராக பல வார்த்தைகள் அதில் கொண்டு வர்றாங்க. அப்போ போராடுறது மாணவர்களுக்காக போராடுறாங்களா,
இந்த வினாத்தால் கசிஞ்சதுக்கு தீர்வு ஏற்படணும்னு போராடுறாங்களா, இல்லை இந்த மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இருக்கக்கூடாது, இருந்தால் இந்த நாட்டை சீர்குலைக்க முடியாது அப்படிங்கிற நோக்கத்தில் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. மாணவர்கள் அவர்களுக்கு தீர்வு கிடைக்கணும்னு போராடுறாங்க. ஆனால் அந்த மாணவர்களில் உள்ளே போய் நுழையக்கூடிய பல பேர், மாணவர்கள் பேரை பயன்படுத்தி அந்த கூட்டத்துக்குள்ளே போய் நுழையக்கூடிய பல பேர் அந்நிய நாட்டினுடைய தூண்டுதலில் இருக்கக்கூடிய சக்தியாகவும், பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்களாகவும், பிரிவினைவாதம் வேணும் இந்த நாட்டில் அப்படின்னு செயல்படக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அதனால் நம்முடைய அமைச்சர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கார், மாணவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டக்கூடாது. ஏன்னா பயங்கரவாதிகளும் பிரிவினைவாதிகளும் உள்ளே புகுந்து மிகப்பெரிய கலவரம் ஏற்படுது, துப்பாக்கிச்சூடு நடக்குது. உங்களுக்கு வங்கதேசத்தில் நடந்துச்சு தெரியும். வங்கதேசத்தில் இப்படி தான் போராட்டத்தை ஆரம்பித்தாங்க. அந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடியவங்களுக்கு, அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு 30% இடஒதுக்கீடு கொடுத்தது அரசாங்கம். அந்த இடஒதுக்கீடை ரத்து பண்ணணுன்னு தான் போராட்டத்தை ஆரம்பித்தாங்க. ஆனால் அரசாங்கம் அந்த இடஒதுக்கீடை ரத்து பண்ணதுக்கு பிறகு அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஆட்சியை விட்டு இறங்கின அந்த போராட்டத்தை நடத்தி மிகப்பெரிய வன்முறை கலவரம் எல்லாம் நடந்துச்சு, நம்ம எல்லாம் பார்த்தோம். இப்போ அதே மாதிரி இப்போ அமைச்சர் ராஜினாமா பண்ணுனாங்க, அமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டார். அதுக்கு பிறகு இந்த அமைப்பை சேர்ந்தவங்க கூட, காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சேர்ந்தவங்க கூட, கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க கூட இப்போ என்ன சொல்கிறாங்க, அவங்க வைக்கக்கூடிய சில கோரிக்கைகளில் நியாயம் இருக்கலாம். அதிகாரிகளை குறிப்பிட்டு இந்த அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுங்க, காவல்துறையும் துணை இராணுவமும் எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இதெல்லாம் ஏற்புடையதா அப்படிங்கிறத பொதுமக்களும் மாணவர்களும் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். மிகப்பெரிய வன்முறை நடக்குது, வாகனங்களை கொளுத்துறாங்க, வாகனங்களை உடைக்கிறாங்க, பத்திரிகையாளர்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க, காவலர்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. அவ்வளோது நடந்ததுக்கு பிறகு காவல்துறை கையை கட்டிட்டு வேடிக்கை பார்க்கணும். இல்லை லேசாக ஒரு லத்தி சார்ஜ் பண்ணிட்டாங்க, இல்லை வங்கதேசம் மாதிரி எதுவும் ஒன்றும் நடக்கலை. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் ஜனநாயகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அரசாங்கம் அப்படிங்கிறதுனால எந்த விதமான பெரிய கலவரங்களும் இல்லாமல் அதை கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு லேசான தடியடி பண்ணாங்க. இப்போ உடனே அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும், அவங்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும், எல்லாம் எழுத்துப்பூர்வமாக நடக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இது இந்திய நாட்டினுடைய அமைதிக்கு நல்லதான்னு தெரியல. தயவு செஞ்சு நாங்கள் மாணவர்களை கைகூப்பி கேட்டுக்கிறது என்னன்னு சொன்னால், மாணவர்கள் உங்கள் உரிமைக்காக போராடுங்க, அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் நீங்கள் போராடுற அதே காலகட்டத்தில் உங்களோட போராடக்கூடியவர்கள் மாணவர்கள் தானா, இல்லை இந்த நாட்டினுடைய அமைதியை சீர்குலைக்கணும்னு முயற்சி எடுக்கக்கூடியவர்கள் உள்ளே வந்திருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஆய்வு பண்ணுங்க. ஏன்னா நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி மாதிரி ஒரு பிரதமர் இந்த நாட்டில் இனிமேல் கிடைப்பாரா எங்களுக்கு தெரியாது. மக்களுக்காக பணியாற்றக்கூடிய ஒருத்தர், அவருடைய ஆட்சியை இறக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய சதி உலக அளவுலேருந்து நடக்குது. ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி இருந்தால் அந்த நாட்டை யாரும் அடிமைப்படுத்த முடியாது, ஸ்திரத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக அந்த அரசாங்கம் இருக்குது. அப்படிங்கிறதுனால கடந்த காலம் மாரி ஒரு அரசாங்கத்தை உருவாக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. மாணவர்கள், படித்தவங்க, படிக்கக்கூடியவங்க தயவு செஞ்சு நல்லா சிந்தித்து பார்த்து இந்த நாட்டினுடைய அமைதியை சீர்குலைக்கக்கூடிய எந்த நடவடிக்கைகளிலும் ஈடுபடாமல் உங்களுடைய உரிமைகளுக்காக அமைதியான முறையில் போராடுங்க. கண்டிப்பாக அதில் தவறே கிடையாது. இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அதான் ஏற்கனவே நான் சொன்னது தானே, இப்போ வங்கதேசத்தில் என்ன நடந்துச்சோ அதை இந்தியாவில் நடத்தணும்னு பல அமைப்புகள் முயற்சி பண்ணுறாங்க. அவரையும் கூட பல நாட்டில் இருக்கக்கூடியவங்க இயக்கிறதா சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு சரியாக இருக்குன்னு தெரியல. அதனால் அவங்களுடைய முயற்சிங்கிறது இதுதான். அந்த போராட்டத்தினுடைய நோக்கம், போராட்டத்தை ஆரம்பித்தவர்களுடைய நோக்கம் இதுதான். மாணவர்கள் அதில் பலியாக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அரசாங்கம் இந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போயிட்டுருக்கு. மாணவர்கள் எந்த வகையிலையும் பாதிக்கக்கூடாது. ஏன்னா அவர்களை பயன்படுத்தி சில பேர் குளிர்காய முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம அரசாங்கம் இடம் கொடுத்துடக்கூடாது அப்படி தான் நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம். அதுக்காகத்தான் அமைச்சர் ராஜினாமா பண்ணியிருக்காரு. அடுத்து அவங்களுடைய இலக்கு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிற மாதிரி தான் பிரதமர் பதவி விலகணுங்கிறது தான் அவங்களுடைய குறிக்கோள். ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சிகளுடைய குறிக்கோளும் அதுதான், அந்நிய நாட்டு சக்திகளுடைய குறிக்கோளும் அதுதான், பயங்கரவாதிகளுடைய நோக்கமும் அதுதான். ஏன்னா இந்த நாடு பாதுகாப்பான நாடாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கக்கூடிய நாடாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த நிலை மாணவர்கள் உணரணும். இது எதுக்காக நடக்குது, எப்படி நடக்குது அப்படிங்கிறத மாணவர்கள் உணர்ந்து அவருடைய கோரிக்கையாக இருந்த அமைச்சர் ராஜினாமா பண்ணணுங்கிற தேவை கிடையாது. ஏற்கனவே தப்பு பண்ணவங்க தண்டிக்கப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் கூட மாணவர்கள் கோரிக்கை வச்சாங்கன்னு ராஜினாமா பண்ணியிருக்கு அரசாங்கம். அதனால் நீங்கள் இதை உணர்ந்துக்கிட்டு இது வேறு எங்கேயோ கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, இந்த நாட்டை சீர்குலைக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறத உணர்ந்து மாணவர்கள் உடனடியாக அந்த போராட்டங்கள்லேருந்து வெளியேறணும். மற்றவர்கள் போராடினா அதை அரசாங்கம் பார்த்துக்கும். ஓகேண்ணா. முதல்வர் ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகா போகிறார். முதல்வர் சந்திக்கிறது கர்நாடகா.
அது மேகதாது பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு காணப்படும்னு நினைக்கிறேன். இல்லை, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் வந்து 3ஆம் தேதி சந்திக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவர் முதலமைச்சரையும் சந்திக்கலாம், பிரதமரையும் சந்திக்கலாம். முதலமைச்சர் எல்லாரையும் போய் சந்திக்கணும் தமிழ்நாட்டினுடைய உரிமையை மீட்டெடுக்கிறதுக்காக. மத்திய அரசாங்கம் ஏற்கனவே அதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் நம்ம வலியுறுத்தணும். அது நம்மளுடைய பொறுப்பு, நம்மளுடைய கடமை. மேகதாதுவில் அணை கட்டுறதுக்கு மத்திய அரசாங்கம் அனுமதிக்காது அப்படின்னு ஏற்கனவே அமைச்சர்கள் சொல்லியிருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் நம்ம இதை வலியுறுத்தணும். இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு. இப்போ காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டது நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி காலத்தில். ஆணையம் அமைக்கப்பட்டதுக்கு பிறகும் கூட நமக்கு உரிய நீர் கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்குது. கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அந்த நீரை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் இந்த அணையை மத்திய அரசாங்கம் கையில் எடுத்து அதை பாதுகாக்கக்கூடிய பணிகளை செஞ்சால் நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டுக்கு உரிய நீர் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறோம். முதலமைச்சர் இந்த கோரிக்கையை வச்சு கர்நாடகத்தினுடைய முதலமைச்சரையும் பார்க்கணும், பாரத நாட்டினுடைய பிரதமரையும் சந்தித்து இந்த காவிரி பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கோம். நீட் தேர்வு பேப்பர் லீக் ஆனதை கூட தடுக்க முடியல, அவர் மோடி தான் தேச விரோதி சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த காலங்களில் எத்தனை தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு ஏற்பட்டிருக்கு, எத்தனை முறை அமைச்சர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க, இல்லை பிரதமர் ராஜினாமா பண்ணியிருக்காரு மத்தியில். மாநிலத்தில் எத்தனை மாநிலத்தில் வினாத்தாள் கசிவு ஏற்பட்டிருக்கு, எத்தனை முதலமைச்சர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, நான் அந்த கோரிக்கை வைக்கல. தமிழ்நாட்டில் இப்போ லாக்அப் டெத்து நடக்குது. கடந்த ஆட்சியிலையும் நடந்துச்சு, இந்த ஆட்சியிலையும் நடக்குது. தொடர்ந்து லாக்அப் டெத்து நடக்குது. காவல்துறையை பொறுப்பில் வச்சுருக்கக்கூடியவர் முதலமைச்சர். அப்போ முதலமைச்சர் பதவி விலகணும் அப்படின்னு கேட்பாங்களா? சில இடங்களில் சில தவறுகள் நடக்கும். அந்த தவறை நிறுத்துறதுக்கான நடவடிக்கைகள் அரசாங்கம் எடுக்கணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் கொலை நின்று போச்சா, கற்பழிப்பு நின்று போச்சா? ஒன்றும் நிற்கலை, எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. லாக்அப் டெத்து நடக்குது, கொலையும் நடக்குது, கற்பழிப்பும் நடக்குது, எல்லாம் நடக்குது. கடந்த ஆட்சி மாதிரி தான் இந்த ஆட்சியிலும் இருக்குது. அதுக்காக உடனே 2 மாதத்துக்குள்ளே முதலமைச்சர் பதவி விலகிறணும் அப்படின்னு எல்லாம் கோரிக்கை வைக்க முடியாது. நடக்காத அளவுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். வினாத்தாள் கசிவுன்னு கேட்டால் அது எங்கள் அரசாங்கமாக இருந்தாலும் கூட இனிமேலுக்கு அந்த மாதிரி நடக்காததுக்கு இப்போ அடுத்த வருஷம் வந்து ஆன்லைனில் கொண்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த வருஷம் நீட் எக்ஸாம் வந்து ஆன்லைனில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வரப்போகுது. வினாத்தாள் லீக்குக்கு வாய்ப்பு இருக்காது. அப்போ நீ என்ன கோரிக்கை இது அரசாங்கம் பண்ணுங்கள், நீங்கள் ஆன்லைன் இது வைங்க அப்படின்னு வைக்கலாம். இல்லை எந்த மாதிரி என்னென்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அந்த கோரிக்கையை வச்சு அந்த அரசாங்கம் நிறைவேற்றணும். அதை விட்டுட்டு அமைச்சர் ராஜினாமா பண்ணணும், பிரதமர் பண்ணணும், அப்புறம் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக கோஷம் போடணும். பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய புகைப்படத்தை வச்சு செருப்பால் அடிக்கிறாங்க ஊர்வலத்தில். கேவலமான ஒரு இப்போ இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இது வேறு எதையோ நோக்கி போயிட்டுருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய புகைப்படத்தை பிடிச்சிட்டு அந்த புகைப்படத்தை செருப்பால் அடிக்கிறாங்க. இவரெல்லாம் தேச விரோதிகளா இல்லையா? இந்த நாட்டை மிகப்பெரிய நாடாக வளர்த்திருக்கக்கூடிய பிரதமரை ஒரு புகைப்படத்தை வச்சு செருப்பால் அடித்து டிவியில் மீடியாவில் வருது. அதனால் மாணவர்கள் தயவு செஞ்சு இதிலேருந்து ஒதுக்கிங்க. உங்களுக்கான கோரிக்கைகள் என்னவோ அதை வந்து மத்திய அரசாங்கம் கண்டிப்பாக நிறைவேற்றும். அதில் ஒன்றும் கிடையாது. மற்றவங்க என்னென்னா பார்த்துக்கலாம், எதிர்கட்சியோ மற்ற கட்சிகளோ அது அரசாங்கம் பார்த்துக்கும். இதில் நீட் தேர்வு காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் மூலமாக கொண்டு வரப்பட்டது. நீட் தேர்வு வேண்டான்னா நீங்கள் நீதிமன்றத்துக்கு தான் போகணும், அரசாங்கம் முடிவெடுக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீட் தேர்வுனால் இன்றைக்கி வந்து சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் டாக்டர் படிச்சுட்டு இருக்காங்க. கடந்த காலத்தை விட இந்த காலத்தில் அதிகமாக வந்து சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், ஏழை எளிய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க படிக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வு வேணுங்கிறது தான். தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கே நீட் தேர்வு வேண்டான்னு போராட்டம் நடத்துகிறாங்க? வினாத்தாள் கசிவு தவறுன்னு போராட்டம் நடத்துகிறாங்க. வினாத்தாள் கசிஞ்சதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு போராட்டம் நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் தான் நீட் தேர்வை ரத்து பண்ணணும்னு போராட்டம் நடத்துகிறாங்க. அது ஏன்னா அப்போலேருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. தனியார் மருத்துவக் கல்லூரி வச்சுருக்கக்கூடியவங்களுடைய ஆட்சி தான் கடந்த காலத்தில் இருந்துச்சு. அந்த கல்லூரி வச்சுருக்கக்கூடியவங்க பயனடைங்கிற நோக்கத்தில் பண்ணியிருக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சரும் கூட அந்த கருத்தை சொல்கிறாரு. அது எதுக்காக சொல்கிறாரு எங்களுக்கு தெரியலை. அவரும் கல்லூரி வச்சுருக்காருனாங்க. இருந்தாலும் அதுக்காக சொல்கிறாரா எனக்கு தெரியாது. ஆனால் நீட் தேர்வு வந்ததுங்கிறது ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தை சேர்ந்த டீ கடையில் வேலை பார்க்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநருடைய குழந்தைகள்லாம் இன்றைக்கி மருத்துவத்துக்கு படிக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரே காரணம் நீட் தேர்வு தான். அது பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வேணும்னு தான் எங்களுடைய கருத்து. இது வரைக்கும் அதுதான் கருத்து.